Hi friends, welcome to Annam's Recipes. இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். நான் வந்து மார்னிங் என்னென்ன வேலைகள் செஞ்சேன், என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்க்கு கீழே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. அதில் நீங்கள் என்ன வேணுமோ அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாமே கீழே வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஊருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து நார்த்தம்பழம் கிடச்சிது. நவம்பர் டிசம்பரில் தான் வந்து நார்த்தம்பழம் நல்லா கிடைக்கும். சரி, நிறைய கொண்டு வந்தோம். அதில் சிலதெல்லாம் பழுத்துருச்சு. கொஞ்சம் காயாக இருந்ததெல்லாம் ஊறுகாய் போடலாம் அப்படின்னு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இட்லிக்கு உளுந்து மாவு வந்து ஆட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சாதம் இங்கே வெந்துகிட்டே இருக்குது. நான் எப்போவுமே வந்து மாவு காலையிலே ஆட்டிடுவேன். சமையலும் முடிஞ்சிடும், அந்த பக்கம் மாவும் ஆட்டிடுவோம். அப்புறம் இங்கே சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் காயெல்லாம் போடணும். அப்புறம் பட்டர் பீன்ஸ் தான் வாங்கி வேக வச்சு வச்சுருக்கேன். பட்டர் பீன்ஸ் வந்து அடையார் ஆனந்த பவன் இருக்குது இல்லையா, அங்கே வந்து ஒரு வெஜிடபிள் ஷாப் அவங்களே வச்சுருக்காங்க. அங்கே எப்போவுமே பட்டர் பீன்ஸ் நல்லா கிடைக்கும். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்புறம் முட்டைக்கோஸ், கேரட் அதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். இந்த குட்டி கொசு பாருங்கள், இந்த மழை சீசன் வந்தாலே இந்த கொசு வந்துடும். அது என்ன பண்ணுறதுனே தெரியல. அது போகிறதுக்கு அப்படியே வந்து எல்லா மேலேயும் காய்கள் மேலே எல்லாம் அப்படியே உட்காரும். அப்புறம் இந்த பக்கம் மாவு அரிசி போட்டிருக்கேன். உளுந்து அள்ளிட்டேன் இல்லையா, அரிசியை போட்டு ஆட்டிகிட்ருக்கு. நம்ம சமையலும் முடிச்சிருவோம், மாவும் ஆட்டி முடிச்சிரும். 2 வேலையும் ஒரே இதில் முடிஞ்சிரும். அப்புறம் வந்து பருப்பெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். வெயில் இல்லையா, மழையாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டோன்னா சூடு காமிச்ச மாதிரி இருக்கும். கடலை பருப்பும் பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா வெயில காய வச்ச எஃபெக்ட் இருக்கும். பாசிப்பருப்பு நான் எப்போ வாங்கினாலுமே வந்து வறுத்துட்டு தான் வைப்பேன். அப்போ தான் வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டுலாம். இதெல்லாம் ஆறின பிறகு டப்பாவில் போட்டு வைக்கணும். எல்லா வேலையும் ஒன்றா அப்படியே சரி, தீபாவளின்னு எல்லா ஒர்க்கும் அப்படியே பெண்டிங் ஆயிடுச்சு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சரி பண்ணி வச்சிட்ருந்தேன். அப்புறம் பட்டர் பீன்ஸு மசால் தான் இன்றைக்கி போட போகிறேன். இந்த பக்கம் சாதம் பாருங்கள் போட்டது நல்லா வெந்துருச்சு. அதுக்கு வந்து மசாலா பொடி, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கிட்டு, அன்னம்ஸ் எங்கள் ஷாப்பில் கறி மசாலான்னு கிடைக்கிது இல்லையா, அதை வந்து போட்டிங்கன்னா இந்த மசாலாலாம் சூப்பராக இருக்கும். அந்த மசாலா தான் போட்டிருக்கேன். தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றணுன்னு கூட கிடையாது. இந்த மாதிரி பண்ணாலே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த தண்ணியோட கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு அப்படியே நம்ம மசால் மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணேன். இந்த பட்டர் பீன்ஸில் இருக்க தண்ணியே வந்து அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா அந்த சத்தும் வீணாகாது. அப்புறம் அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் மூடி வச்சு வேக விட்டுறணும். அப்போ தான் சேரும். இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்குது. கத்திரிக்காய் சாம்பார் தான். சாதமும் பாருங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வெந்ததும் நம்ம கவுத்தி விட வேண்டியது தான். இந்த பக்கம் காய்கறிகள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஏற்கனவே கத்திரிக்காயெலாம் இருந்தது. அதை தான் இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுருக்கேன். கேரட்டு, முட்டைக்கோஸ் எல்லாம் வந்து அந்த பாக்ஸில் வச்சுட்டேன். இந்த பாக்ஸ் பாருங்கள், நான் மீஷோவில் தான் வாங்கினேன். கம்மி ரேட்டுக்குன்னு வாங்குகிறோம் பாருங்கள், நெளிஞ்சிட்டு அந்த பாக்ஸ் மூடவே வராது. அப்படி இருக்குது, தெரியாமல் வாங்கிட்டேன். நான் ரொம்ப மீஷோலெலாம் வாங்கினதில்லை. அப்படி நெளியுது வேறு பாருங்கள். ஒரு சைஸாகவே மூட வரல, ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு போகுது. சரி, வாங்கினதுக்காக கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி போடுவோன்னு வச்சுருக்கேன். எப்போவுமே நல்ல குவாலிட்டியான பொருட்கள் வாங்கினோன்னா அது நல்லா இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கருவேப்பிலை மாத்திரம் உருவி ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும். மாவும் பாருங்கள், அரிசியும் ஆட்டி முடிஞ்சாச்சு. இதையும் அப்படியே வலிச்சு விட்டு நம்ம உளுந்தையும் சேர்த்து கரைக்கணும். எப்போவுமே ஃப்ரிட்ஜில் மாவு இருந்தால் தான் நமக்கு ஒரு தெம்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதனால தான் ஊருக்கு போயிட்டு வந்த உடனேயே டக்குன்னு மாவுக்கு போட்டு ஆட்டி வச்சிடுறது. நம்ம மாவு இருக்கிறச்ச என்ன டிஃபன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் மாவில்லைன்னு ஒரே டென்ஷனாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் அப்படி தான் நினைப்பீங்களா? இல்லை எனக்கு மாத்திரம்தான் அந்த மாதிரி டென்ஷனாக அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குக்கரில் சாம்பார் வச்சேன் இல்லையா, அதுவும் வெந்துருச்சு. திறந்து நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த டேஸ்டெல்லாம் ஒன்றா சேரும், ஃப்ளேவர்ஸ் எல்லாம். கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சேன். நான் எப்போவுமே தண்ணியாக தான் வைப்பேன். எங்கள் வீட்டில் தண்ணியாக வச்சா தான் பிடிக்கும். ரொம்ப திக்காக வச்சா எங்கள் வீட்டில் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் ஓரளவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் வைப்பேன்.
இப்போ பட்டர் பீன்ஸ் மசால் போட்டேன் இல்லையா, பாருங்கள் அதுவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. தண்ணி வற்றின பிறகு அந்த மூடியை திறந்து நல்லா அப்படி ட்ரை ஆகிற வரையும் வேக விடணும். அப்போ தான் நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வரும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, பட்டர் பீன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே சமையலும் முடிஞ்சிருச்சு. சாதமும் பார்த்திங்க வெந்துருச்சு. அதை கவுத்தி விட்டுறணும். இன்றைக்கி வந்து சிம்பிள் சமையல் தான். ஊருக்கு போயிட்டு வந்ததுனால இது ரெண்டோட முடிச்சாச்சு. ஏன்னா பட்டர் பீன்ஸ் இருந்ததுன்னா வேறு எதுவும் வேண்டாம், அதுவே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சாம்பார் ரெடி. இன்றைக்கி சிம்பிள் சமையல் தான். இந்த மாதிரி சமையல் உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். மாவு வந்து உளுந்து போட்டு கரைச்சி எடுத்து வைக்கணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எந்த மாவு டப்பாவில் வைப்பீங்க, எவ்வளோ வைப்பீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. நான் எப்போவுமே 8 டம்ளர் அரிசி போட்டு ஆட்டுவேன். ஏன்னா ஆளாக்கு கிராமு அதெல்லாம் கேட்குறீங்க. எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதில் எடுத்துக்கங்க. நான் 8 டம்ளர் எடுப்பேன். மீடியம் சைஸ் மாவு டப்பாவில் 3 டப்பாவில் ஊற்றி வச்சுருவேன். அது புளிக்கிற அளவுக்கு பாருங்கள், பாதி பாதி தான் ஊற்றி வச்சுருக்கேன். அது பொங்கி வர சரியாக இருக்கும். அதை அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு டப்பா மாத்திரம் வெளியில் வச்சுருவேன் ஃபஸ்ட்டு டேக்கு. அப்புறம் அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த டப்பா எடுத்து வெளியில் வச்சுக்குவேன். இந்த மாதிரி தான். மீடியம் சைஸில் 3 டப்பா, சின்ன டப்பா மாத்திரம் ஊற்றி வைக்க மாட்டேன். இந்த மாதிரி வைக்கிறது எனக்கு கரெக்டாக இருக்கும். 8 டம்ளர் மாவுக்கு, அதாவது 8 ஆளாக்கு சொல்லணுன்னா. என்ன தான் பாத்திரங்கள் கழுவி நம்ம வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணுறச்சையும் நான் எப்போவுமே லைட்டாக கழுவிட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு உள்ளே தொடச்சிட்டு எடுத்து வச்சுருவேன். அது என்னவோ அப்படியே எனக்கு பழகிருச்சு. மாவு ஆட்டி முடித்தாச்சு, சமையலும் முடித்தாச்சு. கடைசியாக வந்து நார்த்தங்காய் ஊறுகாய்க்கு வந்தாச்சு. நார்த்தங்காய் வந்து நான் முதல் நாளே கழுவி வச்சுட்டேன். அப்போ காஞ்சிருக்கும், நம்ம தொடச்சிட்ருக்க வேண்டாம். நான் ஏற்கனவே நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். எல்லோரும் அதை பார்த்து போட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது நல்லா ஓடிட்டுருக்கு. இன்னுமே டெய்லியுமே நிறைய ஓடிட்டுருக்கு. அது கொஞ்சம் கொண்டு வந்தேன். அது ஆனால் நிறைய பழுத்துருச்சு. அதை வந்து நம்ம சர்பத்தில் கூட எங்கள் ஊரில் எல்லாம் நார்த்தம்பழம் தான் வந்து சர்பத்துக்கு ஊற்றுவாங்க. அது ஊற்றி குடித்தனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக. இப்போ நார்த்தங்காயெல்லாம் நறுக்கிட்டேன். அதை தான் அளந்து கொஞ்சம் தான் 2 நார்த்தங்காய் அளவுக்கு தான் நான் வந்து நறுக்கினேன். ஏன்னா உப்பு நார்த்தங்காய் வந்து நல்லாயிருக்கும். உப்பில் போட்டு நம்ம வச்சிட்டோன்னா வேணுங்கிறச்ச நம்ம மிளகா அப்படி இதெல்லாம் போட்டு தாளித்து வச்சுக்கலாம். அப்புறம் மற்றதெல்லாம் வந்து பழுத்து போச்சு. அதனால் 2 மாத்திரம்தான் கொஞ்சம் காயாக இருந்தது. இந்த மாதிரி பிளேட்டில் எப்போவுமே நார்த்தங்காய் நறுக்கிக்கங்க. ஏன்னா ஜூஸ் எல்லாம் வந்து இந்த ஊறுகாயில் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இல்லாட்டா அது ஊறாது. நிறைய ஜூஸ் இருக்குது பாருங்கள். இந்த விதையெல்லாம் நீங்கள் செடி தொட்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டிங்கன்னா முளைக்கும். ரொம்ப காய் டக்குன்னு காய்ச்சிடாது. இருந்தாலும் அந்த இலைகள் கூட நிறைய பேர் நார்த்த இலை பொடியெலாம் செய்வாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லாவே பழுத்துருச்சு. ஆனாலும் கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சு. நார்த்தங்காய் வந்து பழுத்தாலுமே வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டோடு தான் இருக்கும். நார்த்தங்காயெல்லாம் நறுக்கியாச்சு. அது உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா அப்படி பெசரி விட்டுறணும். டெய்லியும் வந்து அதை மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நல்லா ஊறும். உங்கள் யாருக்கும் நார்த்தங்காய் வேணும்னா சென்னையில் வந்து மயிலாப்பூரில் வள்ளீஸ்வரன் கோயில்கிட்ட எப்போவுமே நார்த்தங்காய் கிடைக்கும். அப்புறம் நங்கநல்லூரில் கூட ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட ஒருத்தங்க எப்போவுமே இந்த மாதிரி நார்த்தங்காய், மாங்காய், இஞ்சி அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. அங்கேயும் வேணும்னா நீங்கள் போய் வாங்கிக்கங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. அந்த ஜூஸ் எல்லாம் வந்து ஊற்றிடணும். அப்போ தான் வந்து நல்லா ஊறும். இதை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு நல்லா ஊறின பிறகு நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.